Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அடிஷ்னல் ஒர்க் ஷீட் லெசன் நம்பர் 3 ஹவு many toys தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ பார்க்கலாம். ஸோ கவுண்ட் த பிக்சர் அண்ட் ட்ரா as many dots. ஸோ இங்கே எத்தனை பலூன்ஸ் இருக்குது? 2 பலூன்ஸ் இருக்குது, 1 2 இருக்குது. அப்போ 2 dots வந்து நம்ம மார்க் பண்ணணும். இங்கே 1 2 3 4 5 6 7 பென்சில்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 7 dots வந்து என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், கவுண்ட் அண்ட் மேட்ச். இங்கே கவுண்ட் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இங்கே எத்தனை பென்சில்ஸ் இருக்குது? 1 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 கூட மேட்ச் பண்ணுங்கள். இங்கே 1 2 3 4 கப்ஸ். இங்கே 8 டக்ஸ் இருக்குது. ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் த கிவன் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்கொயர் 5 இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன், ஸ்கொயர் பாக்ஸஸ். இங்கே நான் வந்து 2 பால்ஸ் வந்து வரைகிறேன். இங்கே 7 இருக்குது. 7 ஸ்டார்ஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல வரைகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், சர்க்கிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் த கிவன் நம்பர்ஸ். ஸோ எத்தனை இருக்குது? இங்கே நம்பர் 3 இருக்குது. ஸோ அப்போ 3 பலூன்ஸ் இந்த இடத்துல நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸை சர்க்கிள் பண்ணணும். இங்கே 9 இருக்குது. ஸோ 9 சர்க்கிள் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ஒரு பென்சில். கலர் த பிக்சர்ஸ் ஃபார் த கிவன் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணணும். ஸோ 5 இருக்குது. இப்போ 5 ஸ்டார்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? கலர் பண்ணோம். இங்கே 2 இருக்குது. ஸோ 2 பால்ஸ்க்கு கலர் பண்ணியிருக்கோம். இங்கே 8 இருக்குது. ஸோ 8 ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம கலர் பண்ணோம் இந்த இடத்துல. ஓகே, கவுண்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக கலர் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்ம 8க்கு கரெக்டாக கலர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்க்கலாம், ட்ரேஸ் அண்ட் மேட்ச். ஸோ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணணும். ஸோ 5 இப்படி ட்ரேஸ் பண்ணணும். 7 இங்கே 4. ஸோ மேட்ச் பண்ணலாம். 5 எங்கே இருக்குது? 5 பென்சில்ஸ் இங்கே இருக்குது. இங்கே 4 கிளாஸஸ் இருக்குது. இங்கே 7 பலூன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? கவுண்ட், ட்ரேஸ் அண்ட் ரைட் த நம்பர்ஸ். கவுண்ட் பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும், அப்புறம் நம்பர்ஸை எழுதணுமா. ஸோ இங்கே பாருங்கள், 3 ட்ரேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 பப்பீஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3ன்னு எழுதணும். இங்கே 1 2 3 4 இருக்குது. 4 ட்ரேஸ் பண்ணுங்கள், 4 இங்கே எழுதுங்க. இங்கே 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 5 பீஸ். ஸோ 5ன்னு எழுதுங்க. இங்கே 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6ன்னு போட்டு 6 எழுதணும். கவுண்ட் அண்ட் மேட்ச். ஸோ இங்கே மேட்ச் பண்ணணும். எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ இங்கே கவுண்ட் பண்ணலாம். பாலை 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணிட்டோம். இங்கே பேட் பாருங்கள், இங்கே 2 காசு இருக்குது. 2 இது மேட்ச் பண்ணிட்டோம். அப்போ பேட்டையும் இதையும் மேட்ச் பண்ணிடலாம். கவுண்ட் அண்ட் மேட்ச். இந்த இடத்துல மேட்ச் பண்ணோம். 3 இருக்குது. 3 எங்கே இருக்குது? 3 பலூன்ஸ், 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கே 3 ஃபேன்ஸ் இருக்குது. இதோட நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். மிச்சம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. கவுண்ட் த பிக்சர் அண்ட் சர்க்கிள் த நம்பர். ஸோ இங்கே என்ன பண்ணும்? 1 2 3 4 5 6 இருக்குது. 6 இருக்குது. அப்போ இந்த ட்ரீயில் இருக்க 6 எல்லாத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது, ரைட் த நம்பர் டிக்டேட்டட் பை யோர் டீச்சர். ஸோ உங்கள் டீச்சர் சொல்கிற நம்பரை எழுதணும். நான் 7 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 7 எழுதியிருக்கேன். ரீட் த நம்பர். ஸோ இந்த நம்பரை ரீட் பண்ணுங்கள். 7 2 5. நெக்ஸ்ட்டு, கவுண்ட் அண்ட் கலர் ஆஸ் மெனி பாக்ஸஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? கலர் பண்ணணும். இங்கே 1 2 3 4 இருக்குது. ஸோ அப்போ 4 பாக்ஸஸ் வந்து நம்ம 4 பலூன்ஸ்க்கு 4 பாக்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கலர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே டக்கு வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 6 பாக்ஸஸ் வந்து நம்ம கலர் பண்ணோம். மேலே 5 பாக்ஸஸ், கீழே 1 பாக்ஸஸ், 6 பாக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரா டாட்ஸ் டு ஷோ த நம்பர்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம என்ன பண்ணோம்? டாட்ஸை போட்டு நம்ம ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ட்ரா டாட்ஸு 1 2 3 4 5 6 7 இப்படி நம்ம 7 மார்க் பண்ணலாம். இது 1 வே. ஸோ இன்னொரு வே நம்ம பண்ணலாம். எப்படின்னா 1 2 3 4 ஓகே 5 6 7 இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இது 1 வே, இது 1 வே. இப்படியும் நம்ம 7 மார்க் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி 3 வந்து 1 2 3 இப்படியும் மார்க் பண்ணலாம். டாட்ஸை 1 2 3 இப்படியும் நம்ம மார்க் பண்ணலாம். 2 டிஃப்ரெண்ட் வேஸில் டாட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, சர்க்கிள் த குரூப் ஃபார் த நம்பர். ஸோ இங்கே பாருங்கள் 4 இருக்குது. அப்போ 4 இருக்கா? 4 கார், இதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். மிச்சம் இதெல்லாம் இது 3, அது 5 பால்ஸ் இருக்குது. அது நம்ம ரவுண்ட் பண்ணக்கூடாது. இதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 எழுதிடலாம். ட்ரா மோர் இந்த ஸ்மைலி எமோஜிஸ் டு மேட்ச் த கிவன் நம்பர். ஸோ இங்கே 6 இருக்குது. இங்கே 3 எமோஜிஸ் தான் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்றா வரையணும். 4th எமோஜி வரையலாமா?
நெக்ஸ்ட்டு 5th எமோஜி வரையலாம். அடுத்தது 6th எமோஜி வரைஞ்சிருக்கோம். இப்போ டோட்டலாக 6 எமோஜிஸ் நம்ம இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டோம். ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் த நம்பர் அண்ட் கலர் தம். இங்கே 3 இருக்குது. ஸோ நான் இங்கே ஆப்ஜெக்ட் வரைய சொல்லியிருக்காங்க. நான் 3க்கு 3 பால்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட்ஸ் வரையணும். இங்கே கவுண்ட் அண்ட் ரைட், இங்கே கவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே இருக்குல்ல இந்த பேர்டு வந்து இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதை கரெக்டாக நம்ம வரையணும். இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது. வேறு எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பீகாக் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. 6 பீகாக்ஸ். ஸோ டக் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 டக்ஸ் இருக்குது. ஸோ 9 போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இங்கே வந்து இந்த குருவி கொடுத்துருக்காங்கல்ல 1 2 3 4 இருக்குது. இங்கே ஹென் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. இங்கே வந்து இந்த பேர்ட் பறக்குதுல்ல, ஸோ நேம் தான் பறக்குது. ஸோ 1. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு கரெக்டாக எழுதியிருக்கோம். அடுத்தது கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் த ஷேப்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இங்கே சர்க்கிள் வந்து 1 2 3 4 5 6 சர்க்கிள்ஸ் இருக்குது. இங்கே ட்ரையாங்கிள் 1 2 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது மெம்பர்ஸ் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் ஹவுஸில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் ஃபேமிலியிலன்னு கேட்குறாங்க. ஓகே, உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் 4 பேர். புக்ஸ் இன் யுவர் பேக். உங்கள் பேக்கில் எத்தனை புக்ஸ் இருக்குது? என் பேக்கில் 5 புக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷோ த நம்பர் 6 பை ட்ராயிங். ஸோ 6 என்ன பண்ணணும்? ட்ராயிங்கில் காட்டணும். இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸில் காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறத நான் 6 பால்ஸ் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, நம்பர் 6 நான் 6 பால்ஸ் வந்து வரைஞ்சி ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 6 வந்து நான் 6 ட்ரையாங்கிள்ஸ் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6 வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதி காட்டணும், ட்ராயிங்காக வரைஞ்சி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.